எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கற்பாறை, குன்றுகள், அங்கே மலைகள் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இன்றைக்கு நான் நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பேசுவதில் நான் சந்தோஷப்படுகிறேன். கீழே அழகான இந்த தண்ணீர்கள் மத்தியில், ஒரு ஆறுகளின் மத்தியின் நடுவில் ஒரு கண்மலை, ஒரு குன்று, ஒரு பாறை, அதன் மேலே நான் நிற்கிறதை குறித்து இவ்வளவு சந்தோஷப்படுகிறேன் என்றால், நமக்கு ஒரு கண்மலையாகிய கிறிஸ்து இருக்கிறார். நமக்கு ஒரு கற்பாறையாகிய கிறிஸ்து இருக்கிறார். அவரின் மேலே நாம் இருக்கிறோம். அவர் மேலே நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது. அவர் மேலே தான் என் குடும்பம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் மேலே தான் நம்முடைய திருச்சபை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பெரு வெள்ளங்கள் வரலாம், பெரும் புயல்கள் மோதலாம், நீரோட்டங்கள் அதிகரிக்கலாம். ஆனால் என்றைக்கும் அசைக்கப்படாத கண்மலை, என்றைக்கும் அசைக்கப்படாத கற்பாறை, கிறிஸ்துவின் மேலே நிலைத்திருக்கிறவன் அப்படித்தான் இருப்பான். எத்தனை சோதனை, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் பயப்பட வேண்டாம். கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் நீங்கள் இருக்கிறீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றி என்ன தெரியுமா? கிறிஸ்து நம்மோடு இருப்பதும் நாம் கிறிஸ்துவோடும் இருப்பது, இயேசு நமக்குள் இருப்பதும் இயேசுவுக்குள் நாம் இருப்பதும், அதுதான் வாழ்வின் வெற்றி. அதனால்தான் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்களாம். சங்கீதம் 125 ஒன்றை வாசித்து பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். ஆம், இந்த மலைகள், இந்த குன்றுகள், கற்பாறைகள் அசைக்கப்படுவதில்லை. அது அங்கே கீழே வேரூன்றப்பட்டிருக்கிறது, அது நிலைத்திருக்கிறது. அதை போலவே கிறிஸ்துவில் இருக்கிற நாங்களும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்புகிற தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில பெருவெள்ளத்தை போன்ற சோதனைகள், போராட்டங்கள் உன் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கலாம், உன் வாழ்க்கையை மோதிக்கொண்டிருக்கலாம். ஐயோ என்று சொல்லி சிலவேளை நீ கலங்குற நேரம் வரத்தான் செய்கிறது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்வோம், நாம் அசைக்கப்படுவதே இல்லை, அசைக்கப்படுவதே இல்லை. கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேலே நீங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு கலங்கி இருக்கிறீர்களா? உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயந்து இருக்கிறீர்களா? நான் என்ன செய்வேன்? ஐயா, என் வாழ்க்கை எப்படி முடியும்? என் பிள்ளைகளின் வாழ்க்கை என்னவாகுமோ? என் குடும்பம் என்னவாகுமோ? என் எதிர்காலம் என்னவாகுமோ என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தரை நம்புங்கள். நீங்கள் ஒரு காலமும் அசைக்கப்படுவதே இல்லை. நான் ஜெபிக்கட்டுமா? உங்கள் வாழ்வுக்காக ஜெபிக்கட்டுமா? ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறீர்களா? நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் நாங்கள் நிற்பதை குறித்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளும் நாங்கள் அசைக்கப்படுவதே இல்லை. நீரே எங்கள் அஸ்திவாரம், நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். எல்லா சோதனைக்கும், எல்லா வேதனைகளுக்கும் எங்களை விலக்கி காக்கிறவன் நீதான். நம்முடைய பிள்ளைகள் இந்த ஆண்டவரின் நேரத்தில் யார் யார் கலங்கி நிற்கிறார்களோ, தடுமாற்றத்தோடு நிற்கிறார்களோ, உள்ளத்தில் விசாரங்களோடு நிற்கிறார்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை பலப்படுத்தும், அவர்களை சுகமாக்கும். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதியும். சோதனைகள், வேதனைகளிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கியல்லும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பயப்படாதீர்கள். கண்மலையாகிய கிறிஸ்துவில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு நாளும் அசைக்கப்படுவதே இல்லை. God bless you.